சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்களை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களிடையே ஏற்படும் மோதலை தடுக்கும் வகையில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி மாணவர்களின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அடையாள அட்டை உள்ள மாணவர்கள் மட்டுமே கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 நாட்களாக வகுப்புக்கு வராத மணிகண்ட பிரபு என்ற மாணவனை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்தது. இதனால் மனவேதனை அடைந்த அந்த மாணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களை அடிமைகள் போல் நிர்வாகம் நடத்துவதாகவும் சோதனை என்ற பெயரில் போலீசாரை கொண்டு துன்புறுத்துவதாகவும் கூறி மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒரு நாள் ஐடி கார்டை மறந்து வீட்டில் வச்சு வந்துட்டான். அதனால் அவனை காலேஜில் அலோவ் பண்ணல. இதை பார்த்துட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் அவனை தப்பாக நினச்சிக்கிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால் வருத்தம் தாங்க முடியாமல் அவன் பூச்சி மருந்து குடிச்சிட்டான். கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இப்போ அவன் அட்மிட் பண்ணியிருக்கான். அவன் நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியல. பச்சைபாஸ் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களையுமே ரவுடி பொறுக்கி நீ எல்லாம் ப்ரைவேட் காலேஜ் மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக டைமுக்கு வரணும், டைமுக்கு வரலாம் போலீஸை விட்டு அடிப்போம். இது நிர்வாகமே செய்யுது. காலேஜ் கேட்டில் போலீஸ் நிற்க வச்சுட்டு ஒடுக்கிற வேலையை செய்துங்க. இதோட நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் போராடுற யாரையுமே போராட வராமல் பண்ணணும், யாருமே போராடக்கூடாது. கடந்த 15 நாட்களாக கல்லூரியில் அடையாள அட்டையில் இல்லாத மாணவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. மிகவும் தாமதமாக வரும் மாணவர்களை 11 மணி 10:30 மணிக்கு மேல் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களை கல்லூரியில் அனுமதிப்பதில்லை. அதை ஒரு காரணம் காட்டி இன்று ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் ஒரு 300 மாணவர்கள் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் உள்ளே வரக்கூடாதுங்கிற அவங்க டிமாண்டு. ஐடி கார்டை நாங்கள் தான் செக் பண்ணுறோம், அதில் போலீஸை நாங்கள் செக் பண்ணுறதில்ல. அவங்க கேட்டில் நிற்கிறாங்க. அது இப்போ லாஸ்ட் இயர் சில இன்சிடென்ட்ஸ் விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. அதை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் போலீஸ் கேட்டில் தான் இருக்காங்களே தவிர உள்ளே அனுமதிப்பதில்லை.